நேற்று குடியரசு தினம் இல்லைங்களா, நேற்று வந்து நான் அப்லோடு பண்ண முடியல, அதனால் இன்றைக்கி பண்ணுறேன். ஸ்கூலுக்கு போயிருந்தேன், என் பையனுக்கு எப்படியாவது ஸ்பீச் சொல்லி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு 10 டேஸாக ப்ராக்டிஸ் பண்ணி காமராஜர் பற்றி ஒரு 12, 13 பாயிண்ட்ஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்தேன் நான். கொஞ்சம் கொஞ்சம் இருந்து முடியாதுன்னு கத்திக்கிட்டு கிடந்தான். போட்டு அடித்து உதச்சி அவனை நிறைய பேசி அதுக்கப்புறம் கற்றுக் கொடுத்துட்டேன். அவனும் கற்றுக்கிட்டான். முடியாதுன்னு என்ன இருக்குது, அதனால் சொல்லி கொடுத்துட்டேன். அவனும் முயற்சி பண்ணி பேசிட்டான். ஒரு 2 இடத்துல வந்து விட்டுட்டான். பாயிண்ட்ஸ் எதுவும் விடலை, எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டான். பட் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நின்றுட்டு அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். மற்றபடி சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் சொல்லிட்டான். இது வந்து நேற்றுக்கே நான் யூடியூப் ஷார்ட் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்லோட் பண்ணிட்டேன். பாருங்கன்னா பாருங்கள் எப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஷார்ட் வீடியோஸ் எல்லாமே வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் திக்குனதுனால வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்குது, எவ்வளோக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். காலையில் கூட 5 டைம்ஸ் சொல்ல வச்சு அனுப்புனேன். இந்த மாதிரி பழி வாங்கிட்டியேடா கடைன்னு சொல்லாமல். பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓகே, பட் ஏன் நீ ஸ்ட்ரகிள் ஆன அதுதான் எனக்கு தெரியணும். அது இல்லாமல் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி. சரி, அப்புறம் எல்லா பிள்ளைங்களும் ஸ்பீச் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கராத்தே வந்து ஸ்கூலில் ஃப்ரீயாகவே சொல்லி கொடுப்பாங்க. கராத்தேயில் ஒரு 5 பசங்களை மட்டும் ஒரு ஸ்டாண்டர்டில் இருந்தும் கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு சொல்லி கொடுத்தாங்க. இந்த கராத்தேன்றது வந்து கண்டிப்பாக ஆம்பளை பசங்களை அடிக்கிறதுக்காகவே கண்டுபிடிச்சதான்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ பார்த்து தான் எனக்கே தெரியும். வீடியோ இல்லை, இந்த ஃபைட்டை பார்த்து தான். பாருங்கள், பொம்பளை பசங்க ஆம்பளை பிள்ளைய அடிக்குதா? எப்போதுமே பொம்பளை பிள்ளைங்களுக்கு தற்காப்பு கலை கற்றுக் கொடுத்தே ஆகணும். என் பொண்ணுக்கு கண்டிப்பாக நான் கற்றுக் கொடுத்தே ஆகணும். ரீசெண்டாக ஒரு நியூஸில் கூட பார்த்தேன். ஒரு மிலிட்ரி மேனு யாரோ ஒருத்தவங்கள ஒரு பொண்ணு பாலியல் தொல்லை பண்ணதில் கராத்தே தெரிஞ்சதுனால அடித்தே காலி பண்ணியிருக்குது. வேறு பசங்களை அடிக்கிறதுனா, பசங்க வந்து பொம்பளைங்களை அடிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. கராத்தானாலே லேடிஸ் வந்து ஜென்ஸை தான் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஆகா, கராத்தன்றதுனால என் பொண்ணுக்கு கற்றுக் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு. இந்த மாதிரி தூக்கிலாம் போடுறது கொஞ்சம் முடியாது. அதனால் பசங்களே தொப்புன்னு கீழே விழுந்துட்டானுங்க அடிக்கிறதுல. உன்னை பார்த்தா கராத்தா மாஸ்டர் மாதிரியே இல்லைடா அப்படின்ற மைண்டு தான் இருக்குது எனக்கு இந்த பையனை பார்த்ததும். பிள்ளைங்கள்லாம் வந்து பரவாயில்ல, நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக தானே சொல்லித்தராங்க. ரெகுலராக கிளாஸ் அனுப்பணும் பசங்கள்ஸ்ட்டு என் பொண்ணை. பையன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு. அப்படின்னா தான் ஃப்யூச்சரில் புருஷனை அடிக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். அடித்து ஒரே இது ஓட விடணும். அந்த மாதிரி கராத்தேலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நிற்க வச்சு பாட்டு பாடிட்டு, அப்புறம் அட்டனன்ஸ் அந்த மாதிரி தாயின் மடிக்கொடி சாங் பாட்டுட்டு, அதுக்கப்புறம் குட்டி குட்டி பசங்கள்லாம் கூப்பிட்டு ஸ்பீச் பண்ணின பசங்க, பாட்டு பாடின பசங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இது கொடுத்தாங்க. இது சும்மா சின்ன ஸ்கூல் தான், அதனால் பெருசாக கப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. பென்சிலு, பேனா, ஒரு நோட்டு, ஷார்ப்னரு அந்த மாதிரி மட்டும்தான் கொடுப்பாங்க. சும்மா என்கரேஜுக்காக. இது ஃபீஸே ரொம்ப கம்மி தான். எல்கேஜி யூகேஜி 10,000 12,000 அது வரைக்கும் தான். 5th வரைக்குமே அவ்வளோதான், 15,000த்துக்குள்ளே தான் இயர்லியே. அதில் இடையில எதுவுமே கிடையாது. யூனிஃபார்ம் மட்டும் நம்ம வாங்கி தைச்சிக்கலாம், ஒரு செட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இதெல்லாம் 4th ஸ்டாண்டர்டும் 5th ஸ்டாண்டர்டும் ஸ்பீச்சு சொன்னது நின்றுக்கிட்டு இருந்தாங்க. என் பையனும் வாங்கிட்டான் பின்னாடி நின்று. ஸ்பீச்சு சொன்ன எல்லாத்துக்குமே உண்டு, யார் ஃபஸ்ட்டு செகண்டு அந்த மாதிரி கிடையாது. 4th ஸ்டாண்டர்டு பின்னாடி நிற்கிற உயரமாக ஒரு பொண்ணு, அது 5th. அப்புறம் அந்த ஒல்லையாக நிற்கிற பையனும் 4th, என் பையனும் 4th நின்று அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டான்.